Hello, civil aspirants. Welcome to Sparks Academy and welcome to yet another conceptual video. So, இந்த செஷன்ல environmental engineeringல இருந்து ரொம்பவே interesting as well as question asking பார்ட்டான self purification of river topic தான் பார்க்க போறோம். ஸோ இதுல என்னென்ன ஸ்டேஜஸ் இருக்கு, எவ்வளோ டிஓ கண்டென்ட், இந்த மாதிரி நிறைய கொஷின்ஸ் வந்து ஏஇ எக்ஸாம் as well as எஸ்எஸ்சி ஜேஇ எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. ஸோ such an important topic. So let's get started. Self purification of a river. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இண்டஸ்ட்ரி இருக்கு அந்த ரிவர் பக்கத்துல, அந்த இண்டஸ்ட்ரியோட எஃப்லுவன்ட் அந்த ரிவர்ல டிஸ்சார்ஜ் பண்றாங்க அப்படிங்கும் போது ஆப்வியஸ்லி அந்த ரிவர்ல ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜ்ல வந்து நமக்கு பொல்யூஷன் ஏற்படும் இல்லையா. ஸோ இந்த பொல்யூஷன் வந்து கிளீன் அவுட் ஆகணும் அப்படின்னா ரிவர் தன்னை தானே வந்து ஒரு செல்ஃப் கிளீன் பண்ணிக்கும், செல்ஃப் பியூரிஃபை பண்ணிக்கும். இதுதான் வந்து நேச்சுரல் ப்ராசஸ் ஆஃப் செல்ஃப் பியூரிஃபிகேஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுல என்னென்ன ஃபோர்ஸ் வந்து இன்வால்வ் ஆயிருக்கு, கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் என்னென்ன இன்வால்வ் ஆயிருக்கு, பிசிக்கல் ரியாக்ஷன்ஸ் என்னென்ன இன்வால்வ் ஆயிருக்கு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஃபர்ஸ்ட் வந்து பார்க்கலாம். ஸோ ஒன்ஸ் இஃப் யூ ஆர் கோயிங் டு டிஸ்சார்ஜ், ஒரு இண்டஸ்ட்ரி இருக்கு, அதுல வந்து ரிவர்ல நான் அந்த பொல்யூட்டன்ட்டை வந்து டிஸ்சார்ஜ் பண்ண போறேன். ரிவர் அந்த பொல்யூட்டன்ட்டை எப்படி செல்ஃப் கிளீன் பண்ணிக்குது, இதுதான் சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா. ஸோ இதுல என்னென்ன ப்ராசஸ் இன்வால்வ் ஆயிருக்கு அப்படிங்கிறது தான் கொஸ்டின் ஆஸ்கிங். ஸோ பிசிக்கல் ஃபோர்ஸஸ் as well as chemical forces வந்து இதுல இன்வால்வ் ஆயிருக்கு. பிசிக்கல் ஃபோர்ஸஸ் லைக் dilution and dispersion, sedimentation, sunlight, temperature. ஸோ இது எப்படி வந்து அந்த ரிவரை கிளீன் பண்ணுது, பியூரிஃபை பண்ணுது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். என்ன நடக்குது அந்த இடத்துல, டைலூஷன் அண்ட் டிஸ்பர்ஷன்னா என்ன, செடிமெண்டேஷன்னா என்ன, இதையும் பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ ஃபிசிக்கல் ஃபோர்ஸஸ்ல என்ன ஃபாலோ ஆகுது, கெமிக்கல் ஃபோர்ஸஸ்ல என்னென்ன ஃபாலோ ஆகுது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. இப்போ கெமிக்கல் ஃபோர்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படிங்கும்போது ஆக்சிடேஷன் அண்ட் ரிடக்ஷன் இஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட் கெமிக்கல் ஃபோர்ஸஸ் பிஹைண்ட் தி பியூரிஃபிகேஷன். ஓகே, ஸோ வாட் இஸ் டைலூஷன் அண்ட் டிஸ்பர்ஷன்? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு கிராம் சுகர் எடுத்து 1 கிளாஸ் ஆஃப் வாட்டர்ல நான் கலக்கிறதுக்கும் 1 ml ஆஃப் வாட்டர்ல நான் கலக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லைங்களா. அதே மாதிரி தான் ஸோ டைலூஷன் அண்ட் டிஸ்பர்ஷன் அப்படிங்கிற டேர்ம்ல ஒரு ஹியூஜ் குவான்டிட்டி ஆஃப் ரிவர் வந்து ஃப்ளோ ஆயிட்டு இருக்கு, அதுல ஒரு ஸ்மால் குவான்டிட்டி ஆஃப் சீவேஜை வந்து நான் டிஸ்சார்ஜ் பண்றேன் அப்படிங்கும் போது ஆப்வியஸ்லி அதோட கான்சென்ட்ரேஷன் வந்து ரொம்ப ரொம்ப மினிமலா ஆயிரும். அது ஃப்ளோக அதோட கான்சென்ட்ரேஷன் வந்து ரொம்ப ரொம்ப மினிமலா ஆயிரும். ஸோ இதை தான் டைல்யூஷன் அண்ட் டிஸ்பர்ஷன் அப்படிங்கிற டேர்ம்ல வந்து ரெப்ரசென்ட் பண்றாங்க. The result in diminishing the concentration of an organic matter that reduces the potential nuisance of a sewage. So இந்த இடத்துல அந்த மிக்ஸ் நடக்குது பாத்தீங்களா, இது வந்து என்ன கான்சன்ட்ரேஷன் நடக்குது அப்படிங்கிறதுலாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். பிகாஸ் த ஹோல் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரிவர் ஒன்ஸ் அது பொல்யூட்டன் கூட மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் இந்த ஸ்பாட்ல இப்போ அந்த பொல்யூட்டனோட கான்சன்ட்ரேஷன் ஃபிகர் அவுட் பண்ணோம் அப்படின்னா இது என்ன ஃபேக்டர் டிபெண்ட் பண்ணி இருக்கும். ஆப்வியஸ்லி அந்த பர்டிகுலர் ரிவர்ல எவ்வளோ ஃப்ளோ இருக்கு, எவ்வளோ தண்ணி வந்து இங்க ஃப்ளோ ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிறத டிபெண்ட் பண்ணியிருக்கும். அஸ் வெல் அஸ் நம்ம எவ்வளோ குவான்டிட்டி ஆஃப் சீவேஜ் சப்ளை பண்ணோம் அப்படிங்கிறத டிபெண்ட் பண்ணியிருக்கும். நான் சீவேஜ் சப்ளை பண்ண பாத்தீங்களா, அதுல பிஓடி கண்டென்ட் என்ன, டிஓடி கண்டென்ட் என்ன, அந்த பர்டிகுலர் சீவேஜோட டெம்பரேச்சர் என்ன, இந்த மாதிரி மல்டிபிள் நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ஸ் வந்து டிபெண்ட் பண்ணி இருக்கும். ஸோ this combination is very much important. And the formula வந்து என்ன அப்படின்னா the concentration of a resultant mix. Okay, the concentration of a mix is equal to the concentration of a sewage into flow of a sewage. நம்ம அந்த பர்டிகுலர் சீவேஜ் சப்ளை பண்றோம் பாத்தீங்களா, அதோட கான்சென்ட்ரேஷன் என்ன அண்ட் எவ்வளவு குவான்டிட்டி நான் சப்ளை பண்றேன் பிளஸ் the concentration of a river into quantity of a river. What is quantity of a river? Discharge of a river divided by discharge of a sewage plus discharge of a river. Okay, so இதுல concentration அப்படிங்கிற டேர்ம்ல என்னதான் ரெப்ரசென்ட் பண்றோம்? It can be the concentration of a BOD of a sewage, it can be the concentration of a DO of a sewage. Okay, so என்ன டேர்ம் வேணாலும் இந்த இடத்துல நீங்க ஃபிட் பண்ணிக்கலாம். உங்க ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மிக்ஸோட டிஓ நான் ஃபிகர் அவுட் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல இந்த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சீவேஜ்ல வந்து நான் பிஓடி வேல்யூ போடணும், சாரி டிஓ வேல்யூ போடணும், அதோட டிசால்வ்ட் ஆக்சிஜன் வேல்யூ வந்து போடணும். எது அந்த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் மிக்ஸோட டிஓ வந்து எனக்கு வேணும் அப்படிங்கும் போது. Okay, so in this formula is suitable for BOD, DOD as well as temperature mixum. ஒரு 20 செல்சியஸ் இருக்கிற ஒரு சீவேஜை வந்து 10 டிகிரி செல்சியஸ் இருக்கிற ஒரு வாட்டர்ல நான் கொடுக்குறேன் அப்படிங்கும் போது மிக்ஸ்ல எல்லா டிகிரி டெம்பரேச்சர் வந்து இருக்கும் அப்படின்னு கேட்கறாங்க. அப்படிங்கும் போது இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி உங்களோட டெம்பரேச்சர் வேல்யூவும் ஃபிகர் அவுட் பண்ண முடியும். ஓகே, ஸோ சி மிக்ஸ் இஸ் ஈக்குவல் டு CSQS பிளஸ் CRQR டிவைட் பை QSQR. ஓகே, ஃபைன். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் டைல்யூஷன் அண்ட் டிஸ்பர்ஷன். அடுத்து வந்து டெம்பரேச்சர். ஸோ இந்த டிஓ கண்டென்ட்
டிசால்வ்டு ஆக்சிஜன் கண்டென்ட் இருக்கு பாத்தீங்களா, அது வந்து கோல்டு டெம்பரேச்சர் வாட்டர்ல எப்பவுமே அதிகமா இருக்கும் ஹாட் டெம்பரேச்சரை கம்பேர் பண்ணும்போது. ஒரு ஹாட் வாட்டரையும் கோல்ட் வாட்டரையும் நான் எடுத்துக்கிறேன், சேம் வால்யூம் தான், 1 லிட்டர் எடுத்துக்கிறேன் அப்படிங்கும்போது எதுல வந்து டிஓ ரொம்ப அதிகமா இருக்கும் அப்படின்னா கோல்ட் டெம்பரேச்சர்ல இருக்க வாட்டர்ல வந்து டிஓ அதிகமா இருக்கும். ஓகே, ஸோ ஆப்வியஸ்லி டெம்பரேச்சர் எப்படி அந்த செல்ஃப் பியூரிஃபிகேஷனுக்கு இம்பாக்ட் பண்ணுது அதுதானே இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம். டைலூஷன் டிஸ்பர்ஷன் எனக்கு செல்ஃப் பியூரிஃபிகேஷனுக்கு ஒரு மோட்டிவேட்டிங் ஃபேக்டரா இருந்தது. அதே மாதிரி தான் இந்த டெம்பரேச்சர் எப்படி இம்பாக்ட் பண்ணுது அப்படின்னா, டெம்பரேச்சர் அதிகமாக மைக்ரோ ஆர்கானிசமோட ஆக்டிவிட்டி வந்து நமக்கு அதிகமாகும். ஓகே, ஒன்ஸ் மைக்ரோ ஆர்கானிசம் ஆக்டிவிட்டி அதிகமாகுது அப்படிங்கும் போது என்ன ஆகும், அது ஆர்கானிக் மேட்டரை டீகம்போஸ் பண்ண ஆரம்பிக்கும். ஒன்ஸ் ஆர்கானிக் மேட்டர் டீகம்போஸ் ஆகுது அப்படிங்கும் போது நமக்கு பொல்யூட்டன்ட் என்ன ஆகும், கம்மியாகும். அவ்வளவுதான். ஸோ if activity of a microorganism is more at high temperature, the self purification will takes less time in a hot temperature than in a cold temperature than in a winter. ஸோ டெம்பரேச்சர் அதிகமா இருக்கிறதுனால என்ன நம்ம யூஸ் அப்படின்னா, செல்ஃப் பியூரிஃபிகேஷனோட ரேட் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். எதனால, மைக்ரோ ஆர்கானிசம் டீகம்போஸ் ஆகிற ரேட் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். இதனால மைக்ரோ ஆர்கானிசம் ஆர்கானிக் மேட்டர் வந்து டீகம்போஸ் ஆகிற ரேட் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். எதனால, மைக்ரோ ஆர்கானிசம் வந்து ரொம்ப ஆக்டிவா அந்த இடத்துல பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கும். அதுதான் ரீசன், டெம்பரேச்சர் அதிகமா இருக்கிறதுனால. ஓகே, நெக்ஸ்ட் வந்து வாட் இஸ் த sunlight influences. So algae produce oxygen in presence of sunlight due to the photosynthesis. So obviously இப்போ இந்த வாட்டர் பாத்தீங்க அப்படிங்கும்போது இந்த algae கண்டென்ட்லாம் நிறையவே இருக்கு. ஸோ இந்த algae என்ன பண்ணும் அப்படின்னா சன்லைட்டை யூஸ் பண்ணி வந்து photosynthesis ப்ராசஸ் பெர்ஃபார்ம் பண்ணும். photosynthesis பை ப்ராடக்ட் என்னவா இருக்கும், இட் இஸ் கோயிங் டு பி an oxygen. ஸோ ஆக்சிஜன் அந்த இடத்துல அதிகமா இருக்கு அப்படிங்கும்போது அந்த ஆக்சிஜன் அந்த மைக்ரோ ஆர்கானிசம்க்கு ஒரு ஃபுட்டா ஆக்ட் ஆயிட்டு ஆர்கானிக் மேட்டரை சாப்பிட்றதுக்கு அந்த ஃபுட் மெட்டீரியல் வந்து நமக்கு ஹியூஜ் குவான்டிட்டி அவைலபிளா இருந்ததுன்னா ஹையர் ரேட்ல டீகம்போஸ் ஆக ஆரம்பிக்கும். இதனால செல்ஃப் பியூரிஃபிகேஷன் ப்ராசஸ் ஹையர் ரேட்ல நடக்கும். ஸோ சன்லைட் ஹெல்ப்ஸ் இன் பியூரிஃபிகேஷன் ஆஃப் அ ஸ்ட்ரீம் பை ஆடிங் ஆக்சிஜன் த்ரூ தி ஃபோட்டோசிந்தசிஸ். இந்த பர்டிகுலர் வாட்டருக்கு ஒரு ஆக்சிஜன் அவைலபிலிட்டியை என்ஷூர் பண்ணி கொடுக்கறது தான் என்ன, சன்லைட்டோட வேலை. இது மூலமா, ஆல்கே மூலமா. ஓகே, ஸோ இது மூலமாவும் நமக்கு செல்ஃப் பியூரிஃபிகேஷன் நடக்குது. அண்ட் ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் சச் அ சிம்பிள் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ். ஸோ ஆப்வியஸ்லி அந்த பர்டிகுலர் சீவேஜ் எஃபுலண்ட் வந்து அட்மாஸ்பியர் கூட கான்டாக்ட் ஆகும்போது டிசால்வ்ட் ஆக்சிஜன் கண்டென்ட் வந்து நிறையவே வந்து அதுக்கு கிடைக்கும். ஸோ டிஓ கண்டென்ட் தான் டிசால்வ்ட் ஆக்சிஜன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ டிஓ கண்டென்ட் நிறைய கிடைக்கும். இதனால ஆக்சிடேஷன் ஆஃப் ஆர்கானிக் மேட்டர் வந்து நமக்கு என்ஹான்ஸ் ஆகும். ஸோ ஆக்சிடேஷன் ப்ராசஸ் நடக்கிறதுனால செல்ஃப் பியூரிஃபிகேஷன் நடக்குது. அடுத்து ரிடக்ஷன். ரிடக்ஷன் அப்படின்னாவே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஞாபகம் ஒரு டேர்ம் என்னவா இருக்கணும் அப்படின்னா ஹைட்ரோலைசஸ். ஸோ ரிடக்ஷன் ப்ராசஸ் மூலமா ஆர்கானிக் மேட்டர் ஹைட்ரோலைஸ் ஆகுது. அது எல்லாமே கீழே வந்து பாட்டம்ல நமக்கு கொஞ்சம் கொஞ்சமா செட்டில் ஆயிட்டு பயாலஜிக்கலா டீகம்போஸ் ஆகுது. இதனால செல்ஃப் பியூரிஃபிகேஷன் நடக்குது. ஆக்டிவேட்டட் ஆர்கானிக் மேட்டர் எதுவும் இருக்காது. சரியா? ஸோ ஆக்சிடேஷன், ரிடக்ஷன் இது ரெண்டுமே வந்து ஒரு கெமிக்கல் ஃபோர்ஸஸ் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து வந்து ஜோன் ஆஃப் பொல்யூஷன் இன் ரிவர் ஸ்ட்ரீம். திஸ் இஸ் again a very important one because once வந்து இப்போ ஒரு ஃப்ளோயிங் ரிவர் இருக்கு, இதுல ஒரு ஏரியாவில் வந்து நான் சீவேஜை அப்ளை பண்ணிட்டேன் அப்படிங்கும் போது எடுத்த உடனே ஒரு ஹியூஜ் மாஸ் ஆஃப் பொல்யூட்டன்ட் அந்த பர்டிகுலர் ஃப்ரெஷ் வாட்டரை மீட் அப் பண்ணுது அப்படிங்கும் போது சடன்னா அதுல இருக்க ஆக்சிஜன் எல்லாமே ஃபால் ஆகும். ஓகே, ஒரு கழிவு நீர்லாம் பார்த்துருப்பீங்க இல்லையா, டார்க் ஷேட்ல வந்து ஒரு பர்டிகுலர் ஜோன்ல வந்து நமக்கு கிரியேட் ஆகும். திரும்பவும் கொஞ்சம் கொஞ்சமா ரெக்கவர் ஆகிட்டே போகும். ஸோ இதுதான் ஜோன் பை ஜோனா ஸ்பிளிட் பண்ணி வச்சிருக்காங்க. ஜோன் ஆஃப் டிகிரேடேஷன், ஜோன் ஆஃப் ஆக்டிவ் டிகம்போசிஷன், ஜோன் ஆஃப் ரெக்கவரி, ஜோன் ஆஃப் கிளீனர் வாட்டர். திஸ் ஸ்லைட் இஸ் சூப்பர் இம்பார்ட்டன்ட் பிகாஸ் இந்த 4 சீக்வன்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அதையே ஆல்டர் பண்ணி எக்கச்சக்க கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஐஏஎஸ்ல இருந்து, ஓகே, ஐஏஎஸ் எக்ஸாம்ல இருந்து ஏஇ எக்ஸாம் வரைக்கும் எல்லா இதுலயுமே இதை ரெகுலரா கேட்கறாங்க. இதோட சீக்வன்ஸ் வந்து கண்டிப்பா நீங்க பை ஹார்ட் பண்ணி தான் ஆகணும். ஜோன் ஆஃப் டிகிரேடேஷனுக்கு அடுத்து ஜோன் ஆஃப் ஆக்டிவ் டிகம்போசிஷன், அடுத்து ரெக்கவரி, அடுத்து கிளீனர் வாட்டர். ஓகே, ஸோ இதுதான்மா அதோட பிக்டோரியல் ரெப்ரஸன்டேஷன். ஒன்ஸ் நம்மளோட ஃபிஷ்லாம் வந்து இந்த இடத்துல ஜாலியா ஸ்விம் பண்ணிருக்கா, நம்ம என்ன பண்றோம், நீ எப்படி இவ்வளோ ஹாப்பியா இருக்கலாம் அப்படின்ட்டு இண்டஸ்ட்ரியில பொல்யூட்டன் கொண்டு வந்து இந்த இடத்துல டிஸ்சார்ஜ் பண்றோம். ஸோ ஒன்ஸ் அப்படியே ஆக்சிஜன் வந்து கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாகுது, இந்த இடத்துல அந்த அனிமல்ஸ் அங்க இருக்கிற அக்வாட்டிக் லைஃப் ஃபுல்லாவே நமக்கு டிகிரேட் ஆகுது. திரும்பவும் செல்ஃப் பியூரிஃபிகேஷனால அந்த ஆக்சிஜன் கொஞ்சம் கொஞ்சமா ரிப்ளஷ் ஆகி நமக்கு அந்த பர்டிகுலர் அக்வாட்டிக் லைஃப் வந்து திரும்பவும் எக்ஸிஸ்ட் ஆகுது. இதுதான் வந்து அந்த பிக்டோரியல் ரெப்ரஸன்டேஷன். ஸோ as you can clearly see, இதுதான் வந்து ஆக்சிஜன் சாக் கர்வ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து இட் இஸ் டீஆக்சிஜனேஷன். நமக்கு வந்து ஆக்சிஜன் கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாயிட்டே வருது பாத்தீங்களா. ஸோ இதுதான் வந்து ரீஆக்சிஜனேஷன் கர்வ். இப்போ ரீஆக்சிஜனேஷன் கர்வ் அப்படின்னா இதை சொல்லலாம், ரீஆக்சிஜனேஷன் கர்வ். ஓகே, ஃபைன். ஸோ ஒவ்வொரு ஜோனையும் டீட்டெயிலாக பார்க்கலாம், ஒவ்வொரு ஜோன்ல என்ன நடக்குது அப்படின்ட்டு. ஃபர்ஸ்ட் வந்து ஜோன் ஆஃப் டீகிரேடேஷன். திஸ் ஜோன் இஸ் ஃபவுண்ட் ஃபார் அ சடன் லென்த் ஜஸ்ட் பிலோ தி பாயிண்ட் வேர் சீவேஜ் இஸ் டிஸ்சார்ஜ் இன்டு தி ரிவர்
ஸ்ட்ரீம். ஸோ இந்த பர்டிகுலர் ஜோன் வந்து எங்க ஆக்ட் ஆகும் அப்படின்னா, இதுதான் ரிவர் அழகா ஃப்ளோ ஆயிட்டு இருக்கு. ஓகே, திஸ் இஸ் அ டெப்த் ஆஃப் த ரிவர். இந்த இடத்துல ஒரு பைப் வச்சு அந்த இண்டஸ்ட்ரியில இருந்து நான் எஃப்ளண்ட்டை வந்து கொட்டிடுறேன், அந்த சீவேஜ் வந்து டிஸ்சார்ஜ் பண்ணிடுறேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நமக்கு உருவாகிற ஜோன் என்னவா இருக்கும் அப்படின்னா, ஜோன் ஆஃப் டீக்ரேடேஷன். Okay, the zone is characteristic by water becoming dark and turbid and DO is reduced about 40% of saturation level. Super important question. DO வந்து இனிஷியலா ஒரு ஃப்ளோயிங் ரிவருக்கு எவ்வளோ மேம் இருக்கும் அப்படின்னா 9.2 மில்லிகிராம் பர் லிட்டர் DO இருக்குமா. ஓகேங்களா, இது வந்து யூஸ்வலா இந்தியாவில் ஒரு ஃப்ளோ ஆகிட்டு இருக்க ஒரு ரிவருக்கு. ஓகே, ஸோ அது பிக்டோரியல் ரெப்ரஸன்டேஷன் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல ஒரு டிஸ்சார்ஜ் வந்து நான் அதாவது சீவேஜ் வந்து நான் கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இனிஷியலாக எனக்கு 9.2 மில்லிகிராம் பர் லிட்டராக இருந்தது, அப்படியே சடன் ட்ராப் ஆகிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு குறைய ஆரம்பிக்கும். இந்த சடன் ட்ராப் எதனால மேம் அப்படின்னா, டைல்யூஷன் அண்ட் டிஸ்பர்ஷன் அப்படின்னு சொன்னோம் இல்லையா. இப்போ டிஓ மிக்ஸு, பிஓ மிக்ஸு, இதெல்லாம் பிஓடி மிக்ஸு இதெல்லாம் நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லையா, அதுதான். ஸோ டிஓ மிக்ஸ் தான் இந்த இடத்துல வந்து எனக்கு அச்சீவ் ஆகும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு ஆக்சிஜன் வந்து கம்மியாகிட்டே போகும். ஒன்ஸ் இந்த ஜோன் ஆஃப் டீக்ரேடேஷன் முடியும் போது, ஓகே, ஜோன் ஆஃப் டீக்ரேடேஷன் முடியும் போது இந்த டிஓ வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 40% தான் இருக்கும். 40% ஆஃப் ஆக்சிஜன் தான் இந்த இடத்துல இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, அடுத்து நம்ம என்டர் ஆகிற ஜோன் என்ன அப்படின்னா, ஜோன் ஆஃப் ஆக்டிவ் டீகம்போசிஷன். வெரி வெரி வர்ஸ்ட் ஜோன். 40% இருக்கிற டிஓ இன்னுமே நமக்கு கம்மியாகி 0 ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே, இந்த ஜோன்ல என்ன ஆகும் அப்படின்னா, இட் இஸ் அ ஹெவி பொல்யூட்டன் ஜோன். This is a heavy pollutant zone and DO falls to 0. This is a worst scenario. ஏன் அப்படின்னா, DO once fall ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், அங்க இருக்கிற மீன்லாம் எதை சுவாசிக்கும்? தண்ணியே, ஐ மீன் தண்ணியில வந்து ஆக்சிஜனே இல்லை அப்படிங்கும் போது எதை சுவாசிக்கும்? ஸோ ஆல் தி அக்வாட்டிக் ஆர்கானிசம்ஸ் வில் be dead. எல்லாமே வந்து நமக்கு இந்த இடத்துல டெட் ஆயிடும். எதுல? இந்த ஜோன் ஆஃப் ஆக்டிவ் டீகம்போசிஷன்ல. அண்ட் ஏரோபிக் டீகம்போசிஷன் நடக்குமா, அனரோபிக் டீகம்போசிஷன் நடக்குமா அப்படின்னு கேட்பாங்க. இங்க வந்து அனரோபிக் டீகம்போசிஷன் நடக்கும், அனரோபிக் டைஜஷன் நடக்கும். இதனால எனக்கு மீத்தேன் அந்த மாதிரி கேஸ்லாம் வந்து ரிலீஸ் ஆகும். ஸோ ஜோன் ஆஃப் ஆக்டிவ் டீகம்போசிஷன், திஸ் இஸ் அ ஹெவி பொல்யூஷன் ஜோன். ஹெவி பொல்யூஷன் ஜோன் என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்பாங்க. அண்ட் வாட்டர் வந்து எதுல பயங்கர டார்க்கா மாறும் அப்படின்னு கொஸ்டின் கேட்பாங்க. It is at the zone of active decomposition. DO concentration falls down to 0. Again, a very important. So in the zone, bacteria, flora, fauna, everything is washed out. Aerobic condition sets in, and methane, H2S, hydrogen sulfide, CO2 gas, it's started to evolve. At the end of this zone, DO concentration will reach up to 40% of the saturation DO. Okay, so once enter ஆகும்போது 40% இருந்துச்சு, 0 ஆயிட்டு திரும்பவும் அதோட ஆக்டிவ் ரீகம்போசிஷன் ஜோன் வந்து எக்ஸிட் ஆகும்போது எவ்வளோ டிஓ இருக்கும் அப்படின்னா 40% இருக்கும். புரோட்டோசோவா ஃபங்கை வியாதி ஃபர்ஸ்ட் டு அப்பியர். ஓகே, என்னதான் அக்வாட்டிக் லைஃப் எல்லாமே காலியானாலும் திரும்ப வந்து எல்லாமே ரெப்ளேஷன் ஆக ஆரம்பிக்கும். புரோட்டோசோவா ஃபங்கை தான் ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆகும். ஃபிஷ் லைஃப் வந்து ஸ்டில் எக்ஸிஸ்ட் ஆகிடுறது அடுத்த ஜோன்ல தான் எக்ஸிஸ்ட் ஆகும். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் தி ஜோன் ஆஃப் ஆக்டிவ் டீகம்போசிஷன். புரிஞ்சுதாமா? ஜோன் ஆஃப் ஆக்டிவ் டீகம்போசிஷன் புரிஞ்சுதா? அடுத்து வி ஹேவ் அடுத்த ஜோன். ஸோ இதோட எண்டில் வந்து என்ன சொல்லிட்டாங்க, 40% டிஓ வந்து அக்யூர் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்து ஜோன் ஆஃப் ரெக்கவரி. அப்பா ஓரளவுக்கு ரெக்கவர் ஆகி வரட்டும். இப்போ வந்து ஆக்சிஜன் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். நமக்கு வந்து ஆல்கே ஃபிஷ் வந்து திரும்பவும் வர ஆரம்பிக்கும். இந்த ஜோனோட எண்டில் எவ்வளோ மேம் ஆக்சிஜன் இருக்கும் அப்படின்னா, ஸ்டார்டிங்ல இங்கே ஒரு டிஓ மிக்ஸ் அப்படிங்கிற ஒரு வேல்யூ பார்த்தோமையா, அந்த டிஓ மிக்ஸை வந்து நம்மளால அச்சீவ் பண்ண முடியும். இதில் ஜோன் ஆஃப் ரெக்கவரியில். ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போமா? In the zone, the river stream tries to cover from its degraded condition from its former appearance. So first form எப்படி இருந்துச்சோ அப்படி வந்து appear ஆக ஆரம்பிக்கும். We've already fast done. DO content rises up to 40% of the saturation value. So 40% saturation valueல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா ரைஸ் ஆக ஆரம்பிக்கும். ஆர்கானிக் மேட்டர், நைட்ரேட், சல்ஃபேட், பாஸ்பேட், கார்பனேட் இது எல்லாமே ஜோன் ஆஃப் ரெக்கவரியில வந்து நமக்கு ப்ரொடியூஸ் ஆக ஆரம்பிக்கும். அண்ட் ஃபைனலா இந்த டிஓ மிக்ஸ்ல இருந்து, ஓகே, இந்த டிஓ மிக்ஸ்ல இருந்து நாமினல் அந்த 9.2 மில்லிகிராம் பர் லிட்டர் சொல்லியிருந்தாலே நார்மல் ஃப்ளோ, அது வந்து எப்போ அக்யூர் ஆகும் அப்படின்னா ஜோன் ஆஃப் கிளியர் வாட்டர். ஸோ ஜோன் ஆஃப் கிளியர் வாட்டர் தான் நமக்கு ஃபைனல் ஜோன். அதுல தான் நமக்கு செல்ஃப் பியூரிஃபிகேஷன் ப்ராசஸ் வந்து ஹோலா கம்ப்ளீட் ஆகுது. ஸோ ஜோன் ஆஃப் டீக்ரேடேஷன், ஜோன் ஆஃப் ஆக்டிவ் டீகம்போசிஷன், ஜோன் ஆஃப் ரெக்கவரி, ஜோன் ஆஃப் கிளியர் வாட்டர். ஸோ திஸ் இஸ் சூப்பர் இம்பார்ட்டன்ட். அண்ட் எங்க எவ்வளோ டிஓ ப்ரெசென்ட் ஆயிருக்கு, 40% ஃபால் ஆகுறது எங்க, 40% ரைஸ் ஆகுறது எங்க 0 அக்யூர் ஆகும், எங்க வந்து அக்வாட்டிக் லைஃபே எக்ஸிஸ்ட் ஆகாது. ஓகே, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் எக்கச்சக்கமாக கேட்டிருக்காங்க. ஸோ பி அவேர் ஆஃப் திஸ். ஓகே,
அடுத்து ஆக்சிஜன் டெஃபிசிட். யூஸ்வலா வந்து இந்த அக்வாட்டிக் ஆர்கானிசம்ஸ் வந்து எவ்வளோ டிவோ வரைக்கும் இட் கேன் சர்வைவ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்கிங் as it's the most favorite question of all the boats அப்படின்னு சொல்லலாம். The dissolved oxygen required for the tolerant fish and aquatic animals is 4 milligram per liter மா. ஓகே, 4 milligram per liter. இதுக்கு கீழே நமக்கு கம்மியாச்சு 3 ஆவோ 2 ஆவோ இருக்கு அப்படிங்கும் போது அந்த இடத்துல ஆக்சிஜன் ஃபிஷ் வந்து aquatic லைஃப் வந்து எக்ஸிஸ்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இல்லை. So when biodegradable organics are discharged into the stream containing dissolved oxygen, microorganism begins its metabolic process and convert the organics along with the dissolved oxygen into the new cells. So இந்த process happening ஆகுறதுனால தான் நமக்கு ஆக்சிஜன் கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆயிட்டு வருது. அதாவது ரெண்டு மெக்கானிசம் வந்து அங்க என்ன மோஸ்ட்லி நடக்குது அப்படிங்கறதுதான் கொஸ்டின் கேக்குறாங்க. ஓகே, ரெண்டு மெக்கானிசம் என்ன நடக்குது? dissolution of oxygen from the atmosphere afterwards a re-aeration. So இந்த மாதிரி ஒரு ஹியூஜ் லென்த்துக்கு வந்து ரிவர் ஃப்ளோ ஆயிட்டு இருக்கும்போது அட்மாஸ்பியர்ல ஆக்சிஜன் இருக்குமா, அந்த ஆக்சிஜன் என்ன ஆகும், நமக்கு மேல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து நம்மளோட வாட்டர் பாடியில வந்து டிஸ்போஸ் ஆக ஆரம்பிக்கும், டைல்யூட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இந்த ப்ராசஸ் பேரு ரீஏரேஷன் அப்படிங்கிற டேர்ம்ல வந்து நான் ரெப்ரசென்ட் பண்ணலாம். அடுத்து ப்ரொடக்ஷன் ஆஃப் ஆக்சிஜன் பை தி ஆல்கல் ஃபோட்டோசிந்தசிஸ். ஸோ ஆல்கே பிரசன்ட் ஆயிருக்கா, அது ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ் பர்ஃபார்ம் பண்ணுமா? ஃபோட்டோசிந்தசிஸ்னால நமக்கு என்ன எவ்வளவு ஆகும், ஆக்சிஜன் எவ்வளவு ஆகும், இதனால என்ன ஆகும், டிஓ கண்டென்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஒன்னு அட்மாஸ்பியர்ல இருந்து நம்ம கேப்சர் பண்ணிப்போம் நம்மளோட ஆக்சிஜனை, இன்னொன்னு ஆல்கே வந்து நமக்கு ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்கும். இந்த ரெண்டு ப்ராசஸ்னால தான் ரிவர் வந்து தன்னைத்தானே செல்ஃப் பியூரிஃபிகேஷன் பண்ணிக்குது. ஆஸ் வெல் அஸ் அந்த ஜோன் வந்து எப்படி போயிட்டு இருக்கு, என்ன சீக்வன்ஸ்ல போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் தி செல்ஃப் பியூரிஃபிகேஷன் ஆஃப் அ ரிவர். ஸோ இது நடக்கிறதுனால தான் நிறைய இண்டஸ்ட்ரீஸ் வந்து லெதாஜிக்கா அவங்க பாட்டுக்கு டிஸ்போஸ் பண்ணிட்டு இருக்காங்க. மோஸ்ட் இந்த டாபிக்ஸை விட அடிஷனலா நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த ஐஎஸ் டிஸ்போசல் ஸ்டாண்டர்ட்ஸ்மா. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பிஓடி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரிவர்ல 20 மில்லிகிராம் பர் லிட்டர் இதை விட கம்மியா இருந்துச்சுன்னா தான் வந்து நீங்க ரிவர்ல வந்து பிஓடி இந்த பர்டிகுலர் வேல்யூ இருக்கிற ஒரு சீவேஜை வந்து நீங்க டிஸ்போஸ் பண்ணலாம். இது மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் சி எடுத்துக்கிட்டோம் அப்படிங்கும் போது 100 மில்லிகிராம் பர் லிட்டர், லேண்ட்னா 100. நெக்ஸ்ட் டோட்டல் டிசால்வ் சாலிட்ஸோட கண்டென்ட் எவ்வளவு இருக்கணும், சிஓடியோட ரேஞ்ச் என்ன இருக்கணும், பிஹெச்சோட ரேஞ்ச் என்ன இருக்கணும், ஆயில் அண்ட் கிரீஸோட ரேஞ்ச் என்ன இருக்கணும். ஸோ இதெல்லாம் நீங்க வந்து கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும், அதுவுமே வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, கொஸ்டின்ஸ் ரெகுலரா கேட்குறாங்க ரிவர்ல, சீல, லேண்ட்ல, as well as இந்த கண்டென்ட் எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிறது. ஓகே, ஸோ I have a question for you. Self-purification of a running stream may be due to dilution, sedimentation, oxidation, sedimentation, oxidation, coagulation, dilution, sedimentation, coagulation, dilution, oxidation, coagulation. ஸோ இதில் என்ன 3 ப்ராசஸ் வந்து ரன்னிங் ஸ்ட்ரீம்ல செல்ஃப் பியூரிஃபிகேஷன் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. ஸோ தட் I can get to know, you can listen this lecture up to the end. Okay, so yeah, this session is helpful for you, I hope. ஸோ இன்னும் நிறைய கான்செப்ஷுவல் செஷன்ஸ் வேணும் அப்படின்னா ஜஸ்ட் மென்ஷன் பண்ணுங்க கமெண்ட் செக்ஷன். as well as if you like this video, just give me a thumbs up. That will motivate us to do a lot more videos. Okay, so if you need any guidance regarding the exam preparation, you can feel free to call our academy number 8190879379. Okay, and admissions are going on for the foundation batches as well as TNPSC AE. So September month notification release ஆக போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ கண்டிப்பா இந்த மந்த்ல நமக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அண்ட் ப்ரிப்பரேஷனை இப்போலேருந்தே ஸ்டார்ட் பண்ணிடுங்க. நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு இருக்காதீங்க. அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பா நீங்க கொஞ்சம் ப்ரிப்பராகவே உங்களோட ப்ரிப்பரேஷனை நீங்க ஸ்டார்ட் பண்ணி தான் ஆகணும். ஓகே, ஸோ ஆல் தி பெஸ்ட் டு ஆல் தி சிவில் aspirants out there. So okay, so share this video if your friends also preparing for an exams, government exams prepare பண்றாங்க அப்படிங்கும்போது அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இதுக்கு என்ன ஆன்சர் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணிடுங்க. அண்ட் நம்மகிட்ட வந்து கோர்சஸ் லைக் ஃபவுண்டேஷன் as well as TNPSC SSC JEE-க்கான கோர்ஸ் வந்து போயிட்டு இருக்கு. You can enroll it if you want to. So 8190879379 is our number. So feel free to call and get the admissions. Thank you so much. Let's meet in the next video.